நமசிவாய. முதல்ல சொல்லிக்கிறேன், இது பணம் வரக்கூடிய ஒரு முத்திரை என்றாலும் இது குபேர முத்திரை கிடையாது. ஏன்னா எல்லாரும் குபேர முத்திரை இதை பண்ணுங்க, அப்படி வரும் இப்படி வரும்ன்ற மாதிரியான விஷயமாக, அதுவும் கண்டிப்பா வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த மாதிரியான குபேர முத்திரை கிடையாது. இன்னும் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயமாக இருக்கிறது. பொதுவாக முத்திரை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணாதான். ஒருத்தங்க இந்த மாதிரி செய்யுங்க அந்த மாதிரி செய்யுங்க அப்படின்றதுனால நம்ம ஒரு விஷயத்தை செய்வதனால நமக்கு பலன் கிடையாது. முத்திரை அப்படின்றது என்னன்றது பேசிக்கா பார்க்கும்போது நமக்கு முத்திரை அப்படின்றது ஒரு சிம்பிள் அப்படின்னு வச்சுக்கலாமா. ரொம்ப ஈஸியா ஒரு லேமன் டேர்ம்ஸ் சொன்னோம்னா ஒரு குறியீடு அப்படின்ற மாதிரி. அந்த குறியீடுனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடவுளுடைய விஷயத்திலிருந்து நம்மளோட ஒரு ஸ்கிரிப்சர்ஸ்ல இருந்து எடுத்து பார்த்தோம்னா ஒரு கடவுளுடைய படம் அப்படின்னா அதுல இருந்தே இருக்கு. அவங்க பார்த்தோம்னா அந்த ஞான முத்திரை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம பண்றோம். நம்ம டே டு டேவே நம்ம முத்திரைகள் நிறைய பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் பண்ணும். பரதநாட்டியங்கள்லாம் பாத்தீங்கன்னா விதவிதமான இந்த மாதிரியான ஒரு முத்திரைகள் இருக்கும். அந்த முத்திரைகள் அவங்க சும்மா கையை இப்படி திருப்பல. அது ஒவ்வொரு விதமான ஒரு முத்திரைகள். நம்ம சுவாமிக்கு செய்யும் போது ஒவ்வொரு அங்கன்யாசம் கரன்யாசம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான முத்திரைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது ஒவ்வொரு கடவுளுக்கு நாம செய்யக்கூடிய ஒரு பூஜையிலும். அதே மாதிரி கடவுள்களுடைய படத்திலும் எல்லா படத்திலுமே முத்திரைகள் வைத்திருந்தாங்க. அபய முத்திரை, வரத முத்திரை, இந்த மாதிரியான விஷயமாக வச்சிருந்தாங்க. சோ ஒவ்வொரு விஷயமும் இது அபயம் வரதம் அப்படி இதை பத்தி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். சோ அந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களுக்குமே ஒரு முத்திரை அப்படின்னா அதுக்கு எலிமெண்டல் பேலன்சிங் அப்படின்ற மாதிரியோ இல்ல எலிமெண்டல் விஷயத்தை அதாவது உடலுக்குள் இருக்கும் நாடிகளை 72,000 சூஷ்ம நாடிகளை தூண்டுவதற்காக அப்படின்ற மாதிரியான விஷயமாக வைத்துக் கொள்ளலாம். சரிவர சமன் செய்வதற்காக வச்சுக்கலாம், அல்லது பார்த்தோம்னா சக்கராச பேலன்ஸ் பண்றதுக்காக வச்சுக்கலாம், அல்லது குறிப்பிட்ட ஒரு எலிமெண்ட்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி அதன் மூலமாக நம்மளுடைய பிரெயின் அல்லது மைண்ட் அப்படி கூட வச்சுக்கலாம். ஏன்னா மைண்ட் நம்ம எங்கேயும் நம்ம கண்ணில் பார்க்க முடியாது இல்லையா. சோ மனதை நம்மளால பார்க்க முடியாது, எங்க இருக்குன்னு நம்மளால சொல்லவும் முடியாது, டிஃபைன் பண்ண முடியாது இல்ல. இது வரைக்கும் யாருமே சொன்னதும் கிடையாது, சொல்லவும் முடியாது. மைண்ட் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கு, மைண்டுங்கிறது இந்த பொருள், அதை நான் இந்த இடத்துல பார்ப்பேன், அந்த மைண்ட் எடுத்து வச்சு ரெடி பண்ணுவேன், அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் நாம இந்த ஒரு முத்திரையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன எலிமெண்ட்டை நம்ம ப்ராப்பரான முறையிலே அதை நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கிறோமோ, அதை ஆக்டிவேட் பண்றோமோ, அதை பேலன்ஸ் பண்றோமோ, அந்த மாதிரியான ஒரு நிலையில் நமக்கு என்ன தேவையோ அந்த தேவை கிடைக்கும். இதனாலதான் இதுக்கு மந்திரங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இல்லை. மந்திரங்கள் நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப சுவாமிக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு கரன்யாசம் ஏதாவது செய்யறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அப்போ ஒவ்வொரு முத்திரைகளை நம்ம ஒவ்வொரு விஷயங்களை காட்டும் பொழுது ஒரு சில மந்திரங்களை நம்ம சொல்றோம். இதை செய்யறோம் ஒவ்வொரு மந்திரங்களை சொல்றோம். நம்ம டெய்லி நம்ம செய்யறோமே, நம்ம கடவுளை கும்பிடுகிறோம் அல்லது வணக்கம்னு சொல்றோம் இல்லையா, நமஸ்காரம்னு சொல்றோம். இதுவே அஞ்சலி முத்திரை தான், இதுவே ஒரு முத்திரை தான். இதே ஒரு முத்திரையாக தான் நம்ம பார்த்தார்கள் இந்தியர்கள். சோ அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு முத்திரைகளை நம்ம செய்யும்போது அதிகப்படியான பலன் கிடைக்கும். இப்பொழுது நீங்கள் பார்க்க போவது பண விஷயத்தை தூண்டுவதற்காக ஒரு முத்திரை. இந்த முத்திரை ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் செய்யணும்? ஜெனரலா இருக்கக்கூடிய முத்திரைகளே பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ் செய்யணும். அதுக்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் ஒரு ஆசனாஸ், ஒரு யோகா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது பார்த்தோம்னா நீங்க ஒவ்வொரு ரூல்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சின்ன சின்னது கொடுத்திருந்தாங்க. அது எல்லாமே நான் இல்லை, அப்படி எல்லாம் செஞ்சால்தான் பலன் அப்படிங்கிறது இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாகவே நான் அந்த மாதிரி தான் என்னுடைய முறையில் நான் எடுத்திருந்தேன். எப்படி செய்யலாம் அப்படின்ற முறையில ஒரு சில விஷயத்துக்கு வியாதியை நீக்குவதற்கெல்லாம் சாதாரணமான முறையிலேயே நம்ம ரெகுலராக செய்துட்டு இருக்கும்போது தூண்டும். அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய வளர்ச்சி, நம்மளோட வளர்ச்சி அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லாம என்ன காரியமோ காமியாவர்த்தமாக அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி விஷயம் மட்டும் நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். இது நம்ம ஒரு அக்கு பிரஷராகவோ அக்கு பஞ்சராகவோ மர்ம தெராப்பி, அதாவது மர்ம சிகிச்சை, அதே மாதிரி வர்ம சிகிச்சை, இந்த மாதிரியான புள்ளிகளை தூண்டுதல் இப்படி எல்லாம் கூட வச்சுக்கலாம். சரியா? சோ அப்ப நீங்க இது எந்த மாதிரி எடுத்தாலும் சரி, இதை கிறிஸ்டியன்ஸ் பண்ணலாம், முஸ்லிம்ஸ் பண்ணலாம், இந்துஸ் பண்ணலாம், எல்லா வித உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே பண்ணலாம். அதிகப்படியான பலனை தரக்கூடிய வண்ணம் இதை அமைத்திருக்கிறேன். சோ இதை நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 45 மினிட்ஸ் எல்லாம் நீங்க பண்ண தேவையில்லை, 10 நிமிஷம் தான். டெய்லி எழுந்த உடனே காலையில எழுந்த உடனே இது செஞ்சீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான பலன் கிடைக்கும். பொதுவாக காலையில் எழுந்த உடனே நைட்டு தூக்கம் நல்லா வரும்போதும் ஒரு சில விஷயத்தை செய்தால் அது ஆழப்பதியும் ஆழ்மனதில் அப்படிங்கிறது விஷயம். உங்களுக்கு அது டைம் கிடைக்கலன்னா நீங்க எந்த டைம்ல வேணா பண்ணுங்க. இதுக்கு எந்த திசையை பார்க்கணும், எந்த நாள்ல உட்காரணும், என்ன ட்ரெஸ் போட்டுக்கணும், இதெல்லாம் நோ ரூல்ஸ். உங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்க. சோ இது மாதிரியான ஒரு விஷயம் ஜெனரலா இதை நீங்க இந்த ஒரு ரூல்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக பார்த்தோம்னா நம்ம டெய்லி செய்யணும். காலையில் ஒரு 10 நிமிஷம், நைட் ஒரு 10 நிமிஷம் செஞ்சா நான் டைட்டில் போட்டிருக்க மாதிரி பணத்தை எண்றதுக்கு நமக்கு டைம் இருக்காது அப்படின்ற மாதிரி, கையில கை வலிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக செய்யும். அப்படி எப்படி செய்யும்னா இதை செய்யறதுனால எங்க இருந்தோ பணத்தை ஓடி கொண்டு கொடுத்துட மாட்டாங்க. அது நம்மையே தேடி வரக்கூடிய ஒரு முறையிலே பண ஈர்ப்பாளராக நம்மை மாற்றும், நம் மனதை மாற்றும், நம்மளுடைய எனர்ஜியை மாற்றும், நம்மளோட ஆரா லெவலை மாற்றும், நம்மளுடைய வைப்ரேஷனை மாற்றும் அப்படிங்கறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சோ அதுதான் நடக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நம் மூலமாகவே நம்மாலேயே இந்த ஒரு விஷயம் செய்து கொள்ளப்படுகிறது. அதுதான் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. இப்ப இந்த ஒரு முத்ராவை நான் சொன்ன மாதிரி 10 மினிட்ஸ், இது குழந்தைகளுக்கு எல்லாம் அவசியம் இல்லை, கேடும் கிடையாது.
அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கர்ப்பிணிகள் இவங்களுக்கெல்லாம் கேடானா அந்த மாதிரியான எந்த ஒரு கேடும் உருவாக்கப்படாது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, ரொம்ப எல்டர்லி பர்சன்ஸ், அதே மாதிரி வந்து இவங்க பிரெக்னன்ட் லேடிஸ், குழந்தைங்களுக்கு எல்லாம் இது தேவையில்லை, செய்யாமல் இருப்பது நல்லது. இது ஜெனரலாவே அவங்க உடம்பு வருத்திக்க வேண்டிய தேவையில்லை என்ற காரணத்தினால் யாரெல்லாம் வந்து நார்மலா இருக்காங்களோ, ஈவன் ஹோம் மேக்கர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கூட செய்யலாம். ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு உண்டான ஒரு விஷயம் வரும். உங்களை வந்து அந்த பண ஈர்ப்பாளராக, அந்த எனர்ஜி அப்படின்னு உங்களுடைய ஆற்றல் அப்படிங்கறதை மாற்றக்கூடிய ஒரு சக்தி பெற்றது. நீங்க உங்களுக்கு தேவை, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து நான் எப்படி செய்யறேனோ அது மாதிரிதான் செய்யணும். இதுல வந்து நான் வந்து இந்த விரலுக்கு பதிலா அந்த விரல் வச்சுக்கலாமா, அந்த விரலுக்கு பதிலா இந்த விரல் வச்சுக்கலாமா, நீங்க எந்த விரல் வேணா வச்சுக்கலாம், ஆனா என்ன கேட்க கூடாது. அந்த மாதிரியான விஷயமா பாத்துக்கோங்க. இந்த விரலை பார்த்துக் கொள்ளுங்க. இந்த மாதிரி வச்சுக்கிறீங்க. உங்களுடைய இடது கை, இது வந்து இடது கை, லெஃப்ட் ஹேண்ட். சோ அப்ப இந்த ஒரு விரலை வந்து நீங்க வந்து இப்படி மூடி உங்களுடைய கட்டை விரலை உள்ளுக்குள்ள வச்சுட்டு இதை மூடிக்கிறீங்களா. அப்ப வந்து சுண்டு விரல் வந்து வெளியில வரும் இல்லையா. சுண்டு விரல் வெளியில வரும்போது இதை வந்து இந்த உங்களுடைய வலது கை இருக்கு இல்லையா, அந்த வலது கையால அந்த சுண்டு விரலை அணைத்து பிடித்துக் கொள்ள வேண்டியது. இந்த இடத்துல இப்படி உட்காரலாம். இப்படி உட்காந்துட்டு இப்படி சாதாரணமா வச்சுக்கலாம். நெஞ்சுக்கு நேரா வச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு பலன் அப்படின்ற மாதிரி, ஹார்ட் சக்கராக்கு முன்னால வச்சுக்கிட்டா ஒரு பலன். லைட்டா ஊனிக்கலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. ஊன்றதுனால ஒன்னும் தப்பு கிடையாது. இந்த ஒரு முக்கியம், இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி அடங்கி இருக்கிறது அப்படின்றது முக்கியம். 10 மினிட்ஸ், மார்னிங் 10 மினிட்ஸ், நைட் 10 மினிட்ஸ் பண்றது வந்து அதிகப்படியான பலன் தரும். மொத்தமே என்னால 10 நிமிஷம் தான் பண்ண முடியும்னா மினிமம் 10 நிமிஷமாவது பண்ணினாதான் இதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். வேற 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல பலன் கிடைக்காது. சோ அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். சோ அது மினிமம் 10 மினிட்ஸ் தான் நீங்க பண்றீங்க அப்படின்னா இட் வில் டேக் லாங் டைம் டு மெட்டீரியலைஸ். அப்படி நீங்க வந்து காலையில ஒரு 10 நிமிஷம், நைட் 10 நிமிஷம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும். இதுல நீங்க ஏதாவது மந்திரம் சொல்லணும்னா உங்களுக்கு மனசுக்குள்ள நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஆம் நான் குபேரன், ஐ எம் மணி மேக்னெட், நான் பண வசீகரன், உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா தாராளமா சொல்லிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 30 டேஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, 30 டேஸ் ஆர் 45 டேஸ் ஒரு மண்டலம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மண்டலம் மட்டும் தினசரி நீங்கள் செய்யும் பொழுது கண்களை மூடிக்கொண்டு செய்யுங்கள். பண்றதை கரெக்டான்னு பாத்துக்கங்க. பாத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிக்கிட்டு செய்யறதுங்கிறது வந்து அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடியதா இருக்கும் ஃபர்ஸ்ட் 45 டேஸ். அதுக்கப்புறம் நீங்க எப்படி வேணா பண்ணுங்க. நீங்க எங்கேயாவது பஸ்ல போறீங்களா பண்ணுங்க, ட்ரெயின்ல போறீங்களா பண்ணுங்க, கார்ல போகும்போது நீங்க டிரைவ் பண்ணலன்னா மட்டும் பண்ணுங்க. சோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக 2 வீலர்ல போனா கூட நீங்க வந்து பின்னால உட்கார்ந்து கூட பண்ணலாம். அது எப்ப வேணா பண்ணலாம், ப்ரொவைடட் 45 டேஸ் அப்படின்றது ஒரு ஃபர்ஸ்ட் பீரியட். அந்த பீரியட்ல நீங்க வந்து முழுமையாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து உங்களுக்கு ஃபுல்லா உங்களுடைய பாடியில அந்த ஒரு விஷயத்தை தூண்டி விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்ப வேணா இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். அதே மாதிரி அந்த மந்திரம் நான் சொன்ன மாதிரியான மந்திரம் நீங்க சொல்றதுனா சொல்லலாம். உங்களுக்கு இஷ்டப்படி நீங்க வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் சொல்றதா இருந்தா தாராளமா சொல்லலாம். இது வந்து பணத்தை அதிகரிக்கக்கூடியது, அபரிமிதமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை. இந்த முத்திரையை நம்ம தினசரி செய்து வருவதன் மூலமாக வாழ்நாள் முழுவதுமே இந்த பண விஷயத்தை நம்ம வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம கொண்டு வரலாம். இதே வந்து 1 வருஷம் 2 வருஷம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறவங்க நல்ல மணி வந்துகிட்டே இருக்கு, ஒரு 2 வருஷம் கழிச்சு நிறுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு, ஏதாவது ஒரு முடை வருகிறது, இன்னும் அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஏதாவது முடை வருகிறதுனா அப்படி இருந்தா கூட அகைன் வந்து அவங்க ஒரு 1 மந்த் பண்றதுக்குள்ள அவங்க திரும்ப பழைய நிலைமையை அடைய முடியும். அந்த மாதிரி உடம்பு வந்து பக்குவப்பட்டு விடும் இந்த 2 வருஷத்துல. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு முத்திரை இது. சோ இதை செய்து பாருங்கள். கண்டிப்பான முறையிலே செய்யும் போதே உங்களுக்கு அதிகப்படியான வைப்ரேஷன் உடம்புல தெரியும். எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நம சிவாய.